மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, மிளகு உருளைக்கிழங்கு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நமக்கு இதில் தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 உருளைக்கிழங்கு, 1 டீஸ்பூன் மிளகு, 5 பல் வெங்காயம், சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டுங்க. சரிங்களா? நம்ம வீட்டில் நார்மலாக அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கடுகுங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு நல்லா இடிச்சுக்கோங்க. மிளகு நல்லா இடிச்சுக்கிட்டு அதுக்கு இது கொஞ்சம் அந்த சின்ன வெங்காயமும் பூண்டு இருக்கு பார்த்தீங்களா, அதையும் நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு, அதில் தேவையான அளவு சால்ட் உப்பையும் மிளகாத்தூளையும் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இடித்து வச்சுருக்கிற மிளகு, சின்ன வெங்காயம், சின்ன பூண்டு இதை நல்லா கொஞ்சம் நார்மலாக அவையல் துவையலாக இடித்து வச்சுக்கோங்க. அதையும் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா ஊற விடுங்க. சரிங்களா? மேக்ஸிமம் இது 1/2 அன் ஹவர் ஊறணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இது கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம நீர்க்காய் அப்படின்னு சொன்னாக்கா அது டக்குன்னு ஊறிடும். இது டக்குன்னு ஊறாது. இது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க அப்படின்னாக்கா, நார்மலாக ஃப்ரிட்ஜில் நார்மல் இதில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. நார்மல் இதில் வச்சிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமே ஊறிடும். சரிங்களா? ஊறினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கல் தோசைக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நார்மலான ஹீட்டில் வச்சு பேன் அந்த தோசைக்கல்லை வச்சுருங்க. வச்சுட்டு ஸ்லைஸாக போட்டிருக்கிறதுல ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து தோசைக்கல்லில் போட்டு எண்ணெயை ஊற்றுங்க. நம்ம மேக்ஸிமம் ரீஃபைண்ட் ஆயில், நல்லெண்ணெய் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவும் நல்லதுங்க. சரிங்களா? அதை போட்டு நல்லா சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சு இப்படி ஒரு 10 பீஸ் போடலாம். பெரிய தோசைக்கல் அப்படின்னாக்கா 10 பீஸ் போடலாம். போட்டு நல்லா சிம்மில் நார்மலான ஹீட்டில் வச்சு நல்லா எண்ணெயை ஊற்றி ஒரு மூடி இருந்தால் போட்டு மூடிடுங்க. ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திருப்பி விட்டுங்க. திருப்பி விட்டு திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்லா ட்ரை ஆகிடும். சரிங்களா? ட்ரை ஆனதும் அதை எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வீணாகாது. சரிங்களா? நம்ம 2 or 3 days கூட நம்ம இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம். சரிங்களா? இது ஸ்மெல்லே வராது. நல்ல ஒரு ரெசிபி. எங்கேயாவது லாங் டூர் போகிறோம் அப்படின்னாக்கா இதை நம்ம அந்த மாதிரி ட்ரையாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 1 வீக் கூட வச்சு சாப்பிட்லாங்க. வேஸ்ட்டே ஆகாது. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, மிளகு